ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் கருணா சமுத்திரங்கிறதுக்கு பெரியவா ஒரு உதாரணம் நமக்கு தெரியும். ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெண்மணிக்கு, கிராமத்தில் இருக்கிற பெண்மணி தன்னோட குழந்தையோட வர, குழந்தைக்கு கபம் சளிங்கிற, பெரியவாளுக்கும் அதே கபம் அதே சளி இருக்கு. பெரியவாளுக்கு பெரியவா பக்தையான ஒரு மூதாட்டி, மடத்திலிருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி இருக்கிற ஒரு மூதாட்டி ஒரு கை வைத்தியமாக சந்தனம் குங்குமப்பூ கலந்து ஒரு இது கொண்டு வந்திருக்கா. நெத்தியில் 10 போட்டுட்டோம் அப்படின்னா நீரெல்லாம் இறங்கிடும், சளி போடுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கா. பெரியவாளும் அந்த வைத்திய முறையை கேட்டுட்டா. இப்போ இந்த பெண்மணி அதே பிரச்சனையை சொல்கிறார். பெரியவா தீர்மானிக்கிறா, இதை நாம் பயன்படுத்துறத விட இந்த குழந்தைக்கு கொடுத்துடலாமே. எதை? சந்தனம் குங்குமப்பூ இருக்கு பற்றியில் இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு பெரியவா தீர்மானிக்கிறார். பெரியவா தீர்மானிச்சாச்சுன்னா உடனே கொடுத்து விடலாம். அம்மா இந்தா வச்சுக்கோ, உன் குழந்தைக்கு இதை 10 மணி போட்டேன்னா நீரெல்லாம் போயிடும் அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் இதை பெரியவாளுக்குன்னு தயார் பண்ணி வடியாக ஆச்சாரமாக சுத்தமாக கொண்டு வந்து கொடுத்த மூதாட்டி இங்கே நிற்கிறார். அவள் இருக்கும்போது கொடுத்தாச்சுன்னா அவன் நினைப்பா இல்லையா, என்னடா அதை நம்ம ஆசைப்பட்டு பெரியவாளுக்கு கொண்டு கொடுத்தோம், பெரியவா யாருக்கோ தானம் பண்ணிட்டாளேன்னு அந்த மூதாட்டி நினைக்கலாம். பாருங்க, அந்த நேரத்தில் எப்படி நடக்கிறது? பெரியவா அனுகிரகம். அது வாசலில், மடத்து வாசலில் மேளச்சத்தம், நாதஸ்வர சத்தம் கேட்கறது, வாத்திய கோஷம் கேட்கறது. பெரியவா என்ன பண்ணுற, அந்த மூதாட்டிகிட்ட கேட்குற, யார் சந்தனம் கொண்டு வந்த இல்லையா கைவித்தியமாக, மடத்து வாசலில் நாதஸ்வர சத்தம் கேட்கறதே, மூல சத்தம் கேட்கறது உனக்கு அப்படிங்கிறார். ஆமாம் பெரியவா, கேட்கறது என்ன விசேஷம்னு தெரியல. என்ன விசேஷம் தெரியலையா? காமாட்சி கோயிலில் உற்சவம் நடக்கிறதே. உற்சவர் மடத்து வாசலுக்கு வருவா. உற்சவர் மடத்து வாசலில் இப்போ நின்று இருக்க, எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார். நீ ஓடி போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடும், நான் அப்புறம் உனக்கு பிரசாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிற. உடனே அந்த மூதாட்டி வாசலில் ஓடுறான், காமாட்சியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஓடுறான். இங்கே கிராமத்து பெண்மணி நிற்கிற, தன்னோட பையனை இடுப்பில் வச்சுட்டு அவனுக்கு கபம், அவனுக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணணும்னு நிற்கிற. அவளை பக்கத்தில் கூப்பிட்டு, இது தொன்னை இருக்குது பற்றியில் சந்தனம் குங்குமப்பூ, இதை எடுத்துக்க சொல்கிறேன். இந்தா இதை எடுத்துக்கோ. இது என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து நெத்தியில், குழந்தை நெத்தியில் 10 மாதிரி போட்டேன்னா எல்லாமே போயிடும், ஜலமெல்லாம் போடும், நீர் இறங்கிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கிராமத்து பெண்மணிக்கு சந்தோஷம். 1 பிரசாதம், 2வது மகாபிரிவா கையால் கிடைச்சது. திரும்ப குழந்தையோடு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த தொன்னையை கையில் எடுத்துட்டு இப்படி நடந்து போகிறார். மகாபிரிவா சொல்கிறா, அந்த கிராமத்து பெண்மணியை கூப்பிட்டு, இப்படி கையில் தெரியும்படியே எடுத்துட்டு போகாத, இதை உள்ளே வச்சு மறைச்சிக்கோ, முந்தானைக்குள்ளே வச்சுக்கோ. யாரான இடித்து தட்டினால்னா கீழே விழுந்துடும், அதை உள்ளே வச்சு மறைச்சி எடுத்துட்டு போ பெரியவா சொல்கிறா. ஏன் சொல்கிறா? இந்த கிராமத்து பெண்மணி கையில் இந்த தொன்னையை எடுத்துட்டு போகிறா. போகும்போது அந்த காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அந்த மூதாட்டி எய்த்தாப்புல வரா அப்படின்னா, இந்த தொன்னை இந்த கிராமத்து பெண்மணிகிட்ட இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடாது நம்ம பெரியவா கிட்ட கொடுத்தது பெரியவா தானம் பண்ணிட்டாளே அப்படின்னு சங்கடப்படலாம்ங்கிறதுக்காக இதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி எடுத்துட்டு போன்னு பெரியவா சொல்கிறார். இந்த கிராமத்து பெண்மை எடுத்துகிட்டு போயிட்டேன், உள்ளே வச்சுட்டு போயிட்டேன். ஏத்தமலே இந்த மூதாட்டி வந்துட்டா, பெரியவா கிட்ட நிற்கிறா. பெரியவா காமாட்சி தரிசனம் ஆயிடுத்து, பெரியவா காமாட்சி பார்த்துட்டேன் அப்படிங்கிற. ஆயிடுத்தா அப்படிங்கிற.
அந்த பாட்டி பார்க்குற மூதாட்டி தொன்னங்க இல்லை, பெரியவாளுக்கு முன்னாடி இல்லை. என்ன நினைக்கிற மூதாட்டி, சரி பெரியவா உள்ள அடிச்சுட்டா, தன்னோட ஜாகைக்கு அடிச்சுட்டா, தன்னோட கொட்டகைக்கு அடிச்சுட்டா, பெரியவா ராத்திரி சிரம பரிகாரம் பண்ணிக்கும் போது ஓய்வெடுக்கும் போது இதை போட்டுருவா அப்படிங்கிற நம்பிக்கையில் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா, பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுக்குறா. மூதாட்டி கிளம்பியாச்சு. அடுத்த நாள் சாயங்காலம் மூதாட்டி வர இந்த கிராமத்து பெண்மணியும் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வர. இந்த கிராமத்து பெண்மணி சொல்ற பெரியவாளை பார்த்துட்டு, சாமி நீங்கள் கொடுத்த தினத்துக்கு பையனுக்கு தடை விட்ட சாமி, இன்னைக்கு காலையில் கலகலகலன்னு எந்திரிச்சிட்டான் சாமி, அவருடைய குரலில் எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்ப சௌகரியமாயிட்டான் சாமி அப்படின்னு திரும்ப கண்ணீரோடு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற, அவளுக்கு பிரசாதத்தை கொடுக்குற. மகாபெரிவா அந்த மூதாட்டியை பார்க்குற, நான் இப்போ எப்படி பேசுகிறேன் பார்த்தியோ, எனக்கு எல்லாம் சரியாகப்படுத்து, எனக்கு எல்லாமே சரியாகிடுத்து, குரல் சரியாகிடுத்து, கபம் போடுத்து சரியாகிடுத்து பார்த்தியோ அப்படின்னு மூதாட்டிகிட்ட கேட்குறா. மூதாட்டி நினைக்கிறா, நாம் கொடுத்த அந்த சந்தன விழுத கை வைத்தியத்தை பெரியவா பயன்படுத்தி விட்ட, அதனால தான் பெரியவாளுக்கு சரியாக போச்சுன்னு மூதாட்டி நினைக்கிற. ஒரே சமயத்தில் பாருங்க, பாட்டிக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற, அந்த கிராமத்து பெண்மணிக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற. இதை என்ன சொல்லுவேன்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லும், எல்லா பழமொழிக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லா பழமொழிக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சும்மா சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னா, நம்ம மற்ற வாழ்க்கை நிறைய தானே செய்கிறோம், உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு விழுந்து தானாக வளரும், கஷ்டப்பட வேண்டாம். தான தர்மங்கள், தர்ம சிந்தனை, கருணை மனசு நமக்கு இருந்து மற்றவர்களுடைய துயர்களை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது. தனக்கு வந்த அந்த கைவைத்தியம், அந்த சந்தன விழுத ஒரு கிராமத்து பெண்மணிக்கு பெரியவா கொடுத்தார். பெரியவாளுக்கு வந்த கபம் தானா போடுது. அவ்வளோதான் விஷயம். இது எவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை எத்தனை சுலபமாக, எத்தனை சௌகரியமாக பெரியவா நமக்கு சொல்கிறார் பாருங்க. அதான் மகாபெரிவா. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.